ஒரே ஆட்டத்துல வெல்லுங்க. ஓட்டக்கார், ஓடாத பைக், பழைய ஈய பாத்திரத்துல ஒரு பிரைஸ். உடனே ஆடுங்க ரொம்மி சர்க்கிள். ஒரே நாள்ல ஓட்டாண்டி ஆகணுமா? கடன் வாங்கி தலையில துண்ட போடணுமா? பணத்தை இழந்து பைத்தியமாகணுமா? ஒரே நாள்ல நடுத்தெருவுக்கு வர உடனே ஆடுங்க ரொம்மி சர்க்கிள். உங்ககிட்ட இருக்க பணத்தை மட்டும் இழக்காம கடன் வாங்கியும் காசு இழந்து கடைசியில தூக்கு போட்டு சாக உடனே ஆடுங்க ரொம்மி சர்க்கிள். ஜோங்லி ரம்மி ஆர் 100% சேஃப் அண்ட் செக்யூர். ஆமாங்க, நீங்க போடுற பணத்தை 100% சேஃப் அண்ட் செக்யூரா நாங்க ஆட்டை போட்டுருவோம். நீங்க போட்ட பணத்தை விட்டுட்டு பணத்து கூட போய் படுத்துக்க வேண்டிதான். நம்பி பணத்தை போட்டீங்கன்னா நக்கிட்டு போயிரும். இந்த விளையாட்டிற்கு அடிமையாகலாம் அல்லது நிதி அபாயத்தை ஏற்படுத்தலாம். பொறுப்புடன் விளையாடவும். இந்த விளையாட்டை விளையாடுறதே பொறுப்பு இல்லாதனாலதான் அதுல என்னடா பொறுப்போட விளையாடுறது. மக்களே மறைமுக திருட்டு கொள்ளைகளை தாண்டி நேர்வழின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில கும்பல் கொள்ளையடிக்க கிளம்பி இருக்கு. இதுக்கு முன்னாடியாச்சும் இது ஒரு லிமிட்ல இருந்துச்சு. இப்ப இதோட ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. மக்கள் உஷாரா இருந்துகிடணும். இதுல பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறது ஒரு எலி பொரியில இருக்கிற தக்காளி தேங்காய ஒரு எலி சாப்பிட ஆசைப்படுறதுக்கு சமம். இந்த ஆன்லைன் சீட்டாட்டத்துக்கு ஆசையை தூண்டுற விதத்துல விளம்பரங்கள் இருக்கும். நடுத்தர மக்களை நடிக்க சொல்லி நான் அவ்வளவு ஜெயிச்சேன் இவ்வளவு ஜெயிச்சேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இதுவும் சூதாட்டம் தானே, ஏன் அரசாங்கம் தடை பண்ண மாட்டாங்கறாங்கன்னு கேட்டா இது திறமைக்கான விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்துல நடந்த வழக்குல இந்திய சட்டப்படி அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டுக்கு தான் தடை விதிக்க முடியும், திறமைக்கான விளையாட்டுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த ஆன்லைன் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகள்லாம் திறமைக்கான விளையாட்டு அப்படின்னு தீர்ப்பாயிருக்கு. ஒரு போட்டியில அதிர்ஷ்டத்தால மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டு. அதே திறமையின் மூலமா ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது திறமைக்கான விளையாட்டு. இது திறமைக்கான விளையாட்டுன்னு சொன்னாலும் உங்களுக்கு எதிராக விளையாடுறது ரோபோட்டுகள் தான். அதுக்கு எதிராக திறமையானவர்கள் கூட ஜெயிக்க முடியாது. முதல்ல உங்களை கொஞ்சம் ஜெயிக்க வச்சு ஆசையை தூண்டி விளையாட அடிமையாக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் வெளியே வர முடியாது. மன ரீதியா அடிமையாயிருவீங்க. பதட்டம், படபடப்பு, எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வெறிலாம் வரும். கடைசியா இழந்த பணத்திற்காக தற்கொலைக்கு தூண்டப்படுவீங்க. இங்கதான் காமராசரையா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது மக்களுக்காக தான் சட்டமே அன்றி சட்டத்துக்காக மக்கள் இல்லை அப்படிங்கிறது. என்னதான் இந்த ஆன்லைன் சீட்டாட்டம் சட்டப்படி இருந்தாலும் அது மக்களுக்கு நிறைய கெடுதல் பண்றதால ஏன் மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆன்லைன் சீட்டாட்டத்துக்கு தடை விதிக்க கூடாது? நாடு முழுவதும் பல பேர் பணத்தை இழந்து உயிரை இழந்த போதும் மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆன்லைன் சீட்டாட்டத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு பதிலா 28% ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டு எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, என் வீட்டு காசா உயிரா போகுது அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா ஆந்திர பிரதேசம், அசாம், சிக்கிம், நாகாலாந்து மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடுவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இதற்கு தடை சட்டம் கொண்டு வந்த போது சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க இந்த ரம்மி நிறுவனம். அப்போதும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே உயர்நீதிமன்றமும் தந்தாங்க. அதாவது அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டுக்கு தமிழக அரசு விதித்த தடை செல்லும் அப்படின்னும், திறமைக்கான விளையாட்டுன்னு சொல்லப்படுற ஆன்லைன் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுக்கு விதிச்ச தடை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. வேண்டுமானால் இந்த விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வயது, நேரம் போன்றவற்றை அரசு நிர்ணயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க. அதன் பிறகு தமிழக அரசு இந்த ஆன்லைன் ரம்மியை தடை பண்றதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்க. எது எப்படியோ இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை ஆட ஒரு துளி இடமும் உங்க மனசுல கொடுத்துடாதீங்க. சூது ஆண்டதுனால சக்கரவர்த்தியா இருந்த தர்மன் பிச்சைக்காரனா ஆனான். மிக நல்லவன்னு பெயர் எடுத்த தர்மன் இந்த சூதுல தன்னோட தம்பிமார்களை வச்சு இழந்ததோட தன்னோட மனைவியும் பணைய வைத்து இழந்தான். மானம், மரியாதை, மனதைரியம், செல்வம், உறவு, நட்பு, உயிர்னு எல்லாவற்றையும் அளிக்கும் சக்தி இந்த சூதிற்கு உண்டு. சூதாடியதால் பார்வதிக்கும் சிவனுக்கும் இடையிலேயே சண்டை வந்ததா கதையும் உண்டு. உழைத்து சம்பாதிப்பதே உங்களை உயர்த்துங்க.
நேர்வழியில விடாமுயற்சி செய்யறவன் கட்டாயம் தான் நினைத்ததை அடைவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி மக்களே.